Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊபர்ல கேட்ட ஊபர் ஈட்ஸுக்கான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ ஊபர்லயே நமக்கு ஊபர் ஈட்ஸ் இருக்கு, நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி. ஸோ இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலர் ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பேஸ் பண்ணி எந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூ ரெக்குயர்மெண்ட்டுங்கிறத தாண்டி, இதையே நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க்ல இதே மாதிரி ஒரு டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அனாலிசிஸ் ரெக்குயர்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க உள்ள போயிட்டீங்க, நீங்க ஒரு டேட்டா பேஸ் டெவலப்பர், நீங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் உள்ள போயிட்டீங்க. ஸோ இதை ஒரு உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக வந்ததுன்னா எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மூலியமா நம்ம இதோட ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம டீம்ல வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நமக்கு புரிய வைப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேப்பிங் டாக்குமெண்ட் இதுதான் இப்படிதான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் பாப்புலர் ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டர், இதுதான் வந்து ரெக்குயர்மெண்ட். கஸ்டமர்ட்ட இருந்து வந்திருக்கு, இல்லை கஸ்டமர் இல்லாமல் இன்னொரு டீம்ல இருந்து கூட நமக்கு இது வரலாம். ஸோ இப்போ ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு தெரியாது நம்ம இதை வந்து பைத்தான்ல பண்ண போறோமா, சீக்வெல்ல பண்ண போறோமா, இல்லை வந்து பிக் டேட்டா டெக்னாலஜி யூஸ் பண்றோமா, ஸ்பார்க், ஹடூப் மாதிரி டெக்ஸ்டாக் எல்லாம் பண்ணுவோமாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு மேப்பிங் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு, அது டெவலப்பருக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பியை விட்டுருங்க, இதை நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சி அண்ட் டி. இப்போ இவங்க கேட்டிருக்கிற இந்த ரெக்குயர்மெண்ட், இதுக்கான டேட்டா எந்த டேபிள்ல இருக்கும் அப்படிங்கிறது பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ பிசினஸ் அனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்க சோர்ஸ் டேபிள், ஆர்டர் அண்ட் ரெஸ்டாரண்ட், இந்த ரெண்டு டேபிள்ல தான் நீங்க இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையான டேட்டா இருக்கு. அதுல என்னென்ன காலம், ரெஸ்டாரண்ட் நேம், ஆர்டர் ஐடி. ஸோ அதுக்கப்புறம் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன ப்ராசஸிங் பண்ண போறோம். நம்ம ப்ராசஸிங்கே என்னன்னா, மோஸ்ட் பாப்புலர் ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் பாப்புலர் ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இதை ஜாயின் பண்ணுங்க, இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் கீ வந்து ரெஸ்டாரண்ட் ஐடி. ஜாயின் கீ அப்படிங்கறது வந்துட்டு ரெண்டு டேபிள்லயும் காமனா இருக்கிற ஒரு ஃபீல்டு, ஒரு காலம் இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்படிதான் நமக்கு கொடுப்பாங்க. நான் முதல் சொன்ன மாதிரி நீங்க பைத்தான், ஜாவா எதை வேணா பண்ணலாம், பட் மேப்பிங் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தேவையான டேபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆர்டர், ரெஸ்டாரண்ட், கஸ்டமர், 3 டேபிள் இருக்கு. பட் இதுல கஸ்டமர் நமக்கு தேவை கிடையாது இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு. ஆர்டர் அண்ட் ரெஸ்டாரண்ட் டேபிள் தான், அதுதான் மேப்பிங்ல இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, நான் அதை காமிக்கிறேங்க பாருங்க, இன்சர்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்னா, நான் உங்களுக்கு ஆர்டர்ஸையும் ரெஸ்டாரண்ட்டையும் செலக்ட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து 7 ரெக்கார்ட் இருக்கு ஆர்டர்ஸ்ல. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு எனக்கு 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 ரெஸ்டாரண்ட் தனித்தனியா இருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ரெஸ்டாரண்ட் நேமும் அதே மாதிரி ஆர்டர் ஐடியும் இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் தானே நம்மளோட மேப்பிங்ல இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நேம் அண்ட் ஆர்டர் ஐடி இது ரெண்டும் வேணும். ஸோ இது எப்படி அவங்களுக்கு வேணும்னா, இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இப்போ வந்து கிரீன் வெஜ்ஜீஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்ல எத்தனை டைம் ஆர்டர் நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு query எழுத போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட காலம் இங்கிருந்து ரெஸ்டாரண்ட் நேமும் இங்கிருந்து ஆர்டர் ஐடியும் கேட்கறாங்க. அதை முதல் நம்ம செய்யலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, செலக்ட். ஓகே, ஸோ காலம் போடுறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரம் போட்டுறேன். ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஒரு அலைஸ் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஜாயின் பண்றப்போ ஒரு டேபிளுக்கு ஒரு அலைஸ் நேம் மாதிரி கொடுக்கணும். இப்போ இதுக்கு நான் ஏன்னு கொடுக்குறேன். ஜாயின் நெக்ஸ்ட் லைன்ல எழுதிடுறேன். ஜாயின் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் டேபிளுக்கு நம்ம வந்து பின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆன் எதுக்கு அப்படின்னா, நீங்க ரெண்டு டேபிளையும் எதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கறதான். இப்போ ஏ டாட்னா ஆர்டர் டேபிள்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஐடியையும் அதே மாதிரி ஈக்குவல் டு பி டாட் ரெஸ்டாரண்ட் ஐடி. ஸோ ஆர்டர் டேபிள்ல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஐடி இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஜாயின் பண்ண போற டேபிள்ல ஏதாவது ஒரு காலம் சேமாவே நேம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, காலம் நேம்ஸ் மாறலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ரெஸ்டாரண்ட் ஐடின்னு இருக்கலாம், இங்க ரெஸ்டாரண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர்டர் ஐடின்னு கூட இருக்கலாம் இந்த டேபிள்ல. பட் நமக்கு என்னன்னா, அந்த காலம் நேம் சேமா இருக்குங்கிறத வச்சு மட்டும் அதை நம்ம வந்து ஜாயின் கண்டிஷன் நம்ம டிசைட் பண்றது இல்ல. ஸோ அதுல இருக்கிற வேல்யூஸ் தான். சரி, இப்போ இந்த ரெண்டு காலமும் வேற வேற நேம்ல இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பிசினஸ் தெரிஞ்சவங்க, அதாவது நம்ம பிசினஸ் அனலிஸ்ட் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ செலக்ட்ல வந்து ஆர்டர்ல, ஸோ ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் நேம் வேணும் இல்லையா? அப்போ வந்து பி டாட் ரெஸ்டாரண்ட் நேம் கமா, சாரி, ரெஸ்டாரண்ட் நேம் கமா பி டாட், சரி ஏ டாட் ஆர்டர் ஐடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா, ஓகே, ஸோ நான் வந்து மேஜிக் கமாண்டை மிஸ் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். சீக்வல். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு அவுட்புட் வந்துருச்சு, ரெஸ்டாரண்ட் நேம் வந்துருச்சு. ஸோ ஸ்பைசி டிலைட் வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்க. இங்கே 1,
அப்புறம் 2, 3, 4 டைம். இதெல்லாம் ஆர்டர் ஐடி கவுண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டர் நடந்திருக்கு ஸ்பைசி டிலைட்ல. அடுத்து வந்து 5வது ஆர்டரும் ஸ்பைசி டிலைட்ல தான். 6வது ஆர்டரும் ஸ்பைசி டிலைட்ல தான். 7வது ஸ்பைசி டிலைட். அப்ப 4 ஆர்டர் நடந்திருக்கு. பட் அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா ஸ்பைசி டிலைட் 4ன்னு வரணும். இப்ப 4 ஆர்டர் நடந்திருக்குன்னா 4ன்னு வரணும் ஸ்பைசி டிலைட்டுக்கு. எனக்கு தனித்தனியா அப்படி வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இதை வந்து கவுண்ட் ஆஃப்னு எடுக்கணும். பட் நீங்க ஏதாவது ஒரு அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரூப் பையும் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வைங்களேன், ஃபெயில் ஆகும். இங்க பாருங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. இன் அக்ரிகேட்டட் கொரி வித்தவுட் குரூப் பை. நம்ம வந்து கவுண்ட்ங்கிறது ஒரு அக்ரிகேட்டட் கொரி யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா குரூப் பை யூஸ் பண்ணல அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா குரூப் பை எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும்? ரெஸ்டாரண்ட் நேமை பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பண்ணணும். அப்போ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பி டாட் ரெஸ்டாரண்ட். ஓகே, ஸோ பி டாட். ஓகே, இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஓகே சாரி குரூப் பை பி டாட் ரெஸ்டாரண்ட் நேம். ஓகே, இங்க பாருங்க ஸ்பைசி டிலைட்ல 4, பர்கர் பனான்ஸ்ல 1, கிரீன் வெஜிஸ்ல 2. ஸோ இது நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் பாப்புலர் ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் கேட்டாங்க, நம்மளும் எடுத்தாச்சு. பட் இதுக்கு மேல நம்ம இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம், ரேட்டிங் கொடுக்கலாமா? அதாவது எந்த ஹோட்டல்ல வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து 3க்கும் மேல ஆர்டர் நடந்திருக்கோ அதுக்கு நம்ம ஒரு 5ன்னு ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேஸ் எழுதணும். ஸோ இங்க வந்து நம்ம எப்படின்னா, நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இஃப் கண்டிஷன் போடுவீங்களா, இஃப் திஸ்னா திஸ் அப்படின்னு, அதுக்கு பதிலாக இங்க வந்து கேஸ் வென்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்கிலீஷ்ல பேசுற மாதிரியே தான் இருக்கும். அதாவது இங்க பாருங்க, கேஸ் வென், இந்த பீஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கேஸ் வென் கவுண்ட் ஆஃப், இந்த கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி வந்து கிரேட்டர் தென் 3 இருந்தது அப்படின்னா அதுக்கு தென். ஓகேங்களா? இருந்ததுன்னா கிரேட்டர் தென் 3 இருந்தால் அதுக்கு வந்து நம்ம 5ன்னு ரேட்டிங் கொடுக்க போறோம். 5 எல்ஸ் அதுக்கு 1 ரேட்டிங். கடைசியில் அதை எண்ட் ஆஸ்ன்னு கொடுத்துடணும். ஆஸ்ங்கிறது இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் லாஜிக்கு ஒரு காலம் நேம் மாதிரி ரேட்டிங்னு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கவுண்ட்டுக்கும் நம்ம ஒரு காலம் நேம் கொடுத்துடலாம். இங்க பாருங்க, கீழே பாருங்க, இது வந்து கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி இருக்கு காலம் நேம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே காலம் நேம்க்கு ஒரு அலைஸ் கொடுத்துடணும். நீங்க ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த காலம்ல பண்றீங்கன்னா, நான் பாப்புலாரிட்டின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நேம் பாப்புலாரிட்டி வந்து 4, 1, 2. இங்க பாருங்க, இது வந்து 4, 3க்கும் மேல இருந்தனால நான் 5ன்னு போட்டேன். சரி, இந்த 3க்கும் மேலங்கிறதெல்லாம் யார் தருவாங்க? நம்மளோட ரெக்குயர்மெண்ட் தான், நம்ம பிசினஸ் பொறுத்து தான். பிசினஸ்ல என்ன சொல்றாங்களோ, இது 4, 2ன்னு சொன்னாங்கன்னா நம்ம உடனே அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங் கொடுப்போம். அதே மாதிரி டேட் ரேஞ்ச், இந்த லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் 5, 4 சேல்ஸ் நடந்த ஹோட்டலுக்கு தான் 5 ரேட்டிங் கொடுக்கணும்னாங்கன்னா நமக்கு டேட் காலம் எல்லாம் உள்ள கொண்டு வரணும். கண்டிப்பா ரியல் டேட்டால அதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அந்த மேப்பிங்க்கு திரும்ப போகலாம். இப்போ இந்த மொத்த அவுட்புட்டையும் அவங்க ஒரு டேபிளா கேட்கறாங்க. அவுட்புட்டை நம்ம செலக்ட் குறி பண்ணி காமிக்க முடியாது ஒவ்வொரு டைமும், அது ஒரு டேபிளா நம்ம போட்டு கொடுத்துடணும். ஸோ அதுதான் இந்த டார்கெட் டேபிள். அவங்க ரிப்போர்ட்டுங்கிற ஒரு டார்கெட் டேபிள் நேம்ல கேட்கறாங்க. அதே மாதிரி டார்கெட் காலம் என்னெல்லாம் இருக்கணும். சோர்ஸ்ல நீங்க ரீட் பண்ண காலம் எதுவா வேணா இருக்கலாம். டார்கெட்டுக்கு வரும்போது அதுக்கு வேற நேம் கூட அவங்க கேட்கலாம். ஸோ இங்க பாருங்க, ரெஸ்டாரண்ட் நேம், பாப்புலாரிட்டி, ரேட்டிங், அதே தான் நம்மளும் இங்க போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா, நீங்க ஜஸ்ட் முன்னாடி போயிட்டு கிரியேட் டேபிள், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் 2ன்னு வச்சுக்கேன். ஸோ ரிப்போர்ட்டுங்கிற டேபிள் நேம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் நீங்க ஒரு பிராக்கெட் குள் இப்படி போட்டுறணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் டேபிள், இதுல இருந்து சிடி இங்க ஆஸ். ஸோ இதை சிடாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிடாஸ்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம் ஆஸ், அதுதான். ஸோ அதாவது இந்த நீங்க கிரியேட் டேபிள் நேம் ஆஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிராக்கெட் குள்ள நீங்க என்ன செலக்ட் கொரி கொடுத்தாலும் அதோட அவுட்புட் ஒரு டேபிளா ஸ்டோர் ஆயிடும். அதுதான் கிரியேட் டேபிள், சிடாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட அவுட்புட் ஒரு டேபிளா வேணும்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மொத்த செலக்ட் கொரியும் இதுக்குள்ள போட்டு சிடாஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க, டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க போயிட்டு இந்த மேஜிக் கமாண்ட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரிப்போர்ட் 2ன்னு போடுங்க, அவுட்புட் வரும். இந்த டேபிள்குள்ள நம்ம செலக்டோட அவுட்புட் இருக்கும். இங்க பாத்தீங்களா இருக்கு. ஸோ நீங்க அதை வியூவாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் டேபிளா நம்ம கிரியேட் பண்றப்போ மோஸ்ட்லி டேபிளா நம்ம ரெக்குயர்மெண்ட் வரும். ஸோ இல்லைன்னா வியூவாகவும் வரும். நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்க ஸ்கெடியூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஒவ்வொரு 9 மணிக்கும் காலையில, ஒவ்வொரு நாள் 9 மணிக்கும் காலையிலையும் எனக்கு இந்த டேபிள்குள்ள இந்த மாதிரி டேட்டா லோட் ஆகிட்டே இருக்கணும்னா இதை நம்ம ஸ்கெடியூலும் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்கெடியூலர் டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ ஆல்ரெடி ஏர் ஃப்ளோன்னு ஒரு ஸ்கெடியூலர் டூலை பத்தி நான் வீடியோ பண்ணியிருப்பேன், பைத்தான் யூஸ் பண்ணி. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போய் பாருங்க. அதே மாதிரி நான் இந்த MySQLலையும் இந்த SQL யூஸ் பண்ணியும் எப்படி வந்து ஒரு ஸ்கெடியூலரை வந்து நம்ம பில்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நான் அப்கமிங் வீடியோல காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ வீடியோவா பார்க்காம
இது நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ஒர்க்காக கொடுத்தாலும் நம்ம இப்படி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. @டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். அதுலயும் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேனல்ல கிட்டத்தட்ட 1000+ வீடியோஸ் தமிழ்ல போட்டிருக்கேன். ஜாவா, பைத்தான், சீக்வல், டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங்ல பிக் டேட்டா, ஸ்பார்க், அது மட்டும் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் வீடியோ. அண்ட் தென் AWS, GCP மாதிரி நிறைய கிளவுட் கம்ப்யூட்டிங் வீடியோ தமிழ்ல இருக்கு, போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.